இடத்தோட தனி வீடுங்க. நீங்க பேக்ரவுண்ட்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹைவேல இருந்து நடந்து வந்துக்கலாம். லைவா நீங்க பாத்துக்கலாம். பல்லடம் டு தாராபுரம் மெயின் ஹைவே ரோடுங்க. அப்படியே ரோட்டை விட்டு இறங்கி வந்தாவே நம்ம சைட்டுக்கு வந்துக்கலாங்க. நம்ம சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹைவே விஸ்டாங்க. மொத்தம் 3 ஏக்கராக போட்டிருக்கோம். மொத்தம் 87 டிடிசிபி பிளாட்டாக நம்ம பிடிச்சிருக்கோங்க. இன்னும் ஓவர் ஹெட் வாட்டர் ட்ரெயின் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இபி லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் உள்ளே வந்துருக்குது. அப்போ ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ பார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ ரோடு பார்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒய்டாக ரோடு கொடுத்துருக்காங்க. இடம் லோ பொசிஷன் நல்லா இருக்குனாங்க. இடம் லொக்கேஷன் நல்லா இருக்கு. ஹைவேஸை ஒட்டி இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு. கார்வர் பிளாட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கார்வர் பிளாட்டா வாங்கிக்கலாம். ஆமாம், கார்வர் பிளாட் வாங்க. திருச்சிலேருந்து வீடியோ பார்த்து வந்திருக்கீங்க. வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே இல்லை 1,80,000 அரசு மானியம் இவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் 1,80,000 அரசு மானியம் வாங்கி கொடுத்துட்றாங்க. இடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து வந்து 13,99,000 ரூபா. இதை விட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 1 லட்சம் வேண்டாம், 1.5 லட்சம் வேண்டாம், வெறும் 50,000 ரூபா. 50,000 ரூபா நீங்கள் முன்பணம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சொந்தமாக இடம் வேணும்னா இடமே வாங்கிக்கலாம், வீடு வேணாலும் வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரோ இதில் வந்து எல்லாமே தெளிவாக சொல்லி முடிச்சாச்சு ப்ரோ. வீடோட பட்ஜெட் சொல்லிட்டோம், 50,000 தான் வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டோம், 1,80,000 அரசு மானியமும் சொல்லிட்டோம் ப்ரோ. எனக்கு வந்து இடமா கொடுங்க ப்ரோ. நிறைய பேர் அப்படி கேட்பாங்க, கேட்டுங்களா? இடமா கொடுக்குற மாதிரி இருந்தால் இங்கே ஒரு சென்ட் என்ன ப்ரோ காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 4,50,000 ரூபா. ஆனால் இப்போ ஃப்ரீ லான்ச்சிங்காக பார்த்தீங்கன்னா சென்ட் 4 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம். கிங்ஸ்பெரி ஸ்கூல் இருக்குது, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, அது இல்லாமல் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் ஸ்கூலும் இருக்குது. நியூ வந்து பார்த்தீங்கன்னா அருணோதய மால் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்குதுங்க, ஏஜி காலேஜ் இருக்குது, டெப்ஸ் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஞ்சல் காலேஜ் இருக்குதுங்க, ஜெய் ஸ்ரீராம் காலேஜ் அவைலபிளாக இருக்குது. மினிமம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 சென்ட்லேருந்தே எடுத்துக்கலாம். 1.5 சென்ட்லேருந்து அப் டு நீங்கள் 10 சென்ட் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். நியர்பையில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோகோ ஐடி கம்பெனி நியர்பையில் தான் இருக்குது. பாராப்பட்டியில் 360 ஏக்கரில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஒரு சென்ட் 4 லட்ச ரூபா பட்ஜெட்டு, மினிமம் 1.5 சென்ட் வாங்கிக்கலாம். இடம் ப்ளஸ் வீடு மாடி வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,99,000 ரூபா. 1,80,000 அரசு மானியம், வெறும் 50,000 முன்மணம். இடத்தோட தனி வீடுங்க. நீங்க பேக்ரவுண்ட்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹைவேல இருந்து நடந்து வந்துக்கலாம். இடத்தோட தனி வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 13,99,000 பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 வந்து பார்த்தீங்கன்னா அரசு மானியம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. லைவா நீங்க பார்த்துக்கலாம். பல்லடம் டு தாராபுரம் மெயின் ஹைவே ரோடுங்க. அப்படியே ரோட்டை விட்டு இறங்கி வந்தாவே நம்ம சைட்டுக்கு வந்துக்கலாங்க. டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க. ஸோ அண்ணதான் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கேன். உன் நேம் சொல்லலாம் யோசிக்க அப்படியே. என் நேம் பார்த்தீங்கன்னா கார்த்திக். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ். நம்ம சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் டு தாராபுரம் ரோட்டில் ஹைவேஸ்லேருந்து வெறும் 50 மீட்டரில் தாங்க லொக்கேட் ஆகிருக்குது. நம்ம சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹைவே விஸ்டாங்க. மொத்தம் 3 ஏக்கராக போட்டிருக்கோம். மொத்தம் 87 டிடிசிபி பிளாட்டாக நம்ம பிரிச்சிருக்கோங்க. ஸோ அப்படியே லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஆன் ரோடு ஃபேஸ் சைட்டுங்க, ஹைவே மேலே சைட்டுக்கு. ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் நம்ம சைட் எக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மெயினான ஹைவே ரோடு. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மதுரை போகிற நேஷனல் ஹைவே, பல்லடம் டு தாராபுரம் ஹைவேன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம பார்த்தாவே நம்ம சைடு தரும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனில் அட்டாச் பண்ண லைவாக பாருங்கள். வெறும் 50 மீட்டர் சைட் கொடுத்துருக்காங்க. ஆஃபர்ஸாக அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்க, லோ பட்ஜெட் சைட்டுங்க. ப்ரோ நம்ம சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் வாட்டர் ட்ரெயின் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இபி லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் உள்ளே வந்துருக்குது. அப்போ ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ பார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ லைவாக நீங்கள் பாருங்கள். பார்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் டெவலப் வந்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குங்க. ஸோ ரோடு பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒய்டாக ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜங்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக பெயிண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா டேப் லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஓவர் ஹெட்டை கட்டியிருக்காங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்து ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் ஆல்ரெடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவ் வந்து கஸ்டமர் இங்கே இடம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒப்பீனியன் நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா சார். உங்கள் நேம் சொல்லலாம் யோசிக்க அப்படியே. குமார், திருச்சியிலேருந்து வந்துருக்கேன் சார். திருச்சியிலேருந்து வந்துருக்கேன் சார். ஓகேண்ணா. இடம் பக்கத்துக்கு வந்துருக்கேன் சார். இடம் லோ பொசிஷன் நல்லா இருக்குன்னாங்க. இடம் லொக்கேஷன் நல்லா இருக்கு.
ஹைவேஸை ஒட்டி இருக்கு. ம். அதனால எனக்கு ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு. கார்னர் பிளாட் வாங்கலான்ட்டு எய்ம் பண்ணி வந்திருக்கேன். ஸோ கார்னர் பிளாட்டா வாங்கலாம் ஆமா, கார்னர் பிளாட் வந்து வாங்கலாம். திருச்சியிலேருந்து வீடியோ பார்த்து வந்திருக்கீங்க. ஆமாம், வீடியோ பார்த்து வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. நீங்கள் வெளியெல்லாம் வந்து இப்போ விசாரிச்சு பார்த்தோம். சர்ச்சில் பார்த்தீங்களா? லோ பட்ஜெட் நல்லா இருக்கு எனக்கு. லோ பட்ஜெட் இருக்கு. டிடிசிபி அப்ரூவல் பக்காவா இருக்கா? நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்குங்களா? மனசு திருப்தியா இருக்கு. நல்லா பின்னாடி growth ஆகும். நல்லா growth ஆகும். ஏன்னா நம்ம ஹைவே பக்கத்துல இருக்கு. ஆமா, ஹைவே பக்கத்துல நல்ல growth ஆகும். ஓகே. அதாவது அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார்னர் சைட்டா வந்து புக் பண்ணலாம் வந்திருக்காங்க. திருச்சி வந்திருக்காங்க. ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைவே பக்கத்துல சைட் உங்களுக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு போகும்போது ரோடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ட்ரோன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ட்ரோனில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரோட்லேருந்து மெயின் ஹைவேலேருந்து ஒரு 50 மீட்டர் நடந்து வர சைட்டு கொடுத்துருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தரமான ப்ராப்பர்ட்டிங்க. அதுலேயும் வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக புக் பண்ணுறாரு. ஸோ நல்லா ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஃப்ளாட்டுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பாருங்க. ஆனா உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா? எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. திருச்சியில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல்லடம் வந்திருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? பல்லடம் சைட் வந்திருக்கீங்க. ஸ்டீல் ஆஃப்ல பார்த்தாச்சுங்களா? ஸ்டீல் பார்த்தாச்சு. நல்ல ரேட் இது. நல்ல growth ஆகும். வீடு கட்டி குடியிருக்கு நல்ல இடம். ஓகே. சரி, வீடுங்கிறது மெயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இடத்தோட தனி வீடு. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், இடம் பிளஸ் வீடு இந்த மாதிரி அழகான பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ல கட்டி கொடுத்துருவாங்க. இடம் பிளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து வந்து 13,99,000 பட்ஜெட். ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி கட்டலாம். இந்த கேட்குற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். இதில் இந்த 13,99,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 அரசு மானியம் இவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் 1,80,000 அரசு மானியம் வாங்கி கொடுத்துட்றாங்க. இடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து வந்து 13,99,000 ரூபா. இதை விட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 1 லட்சம் வேண்டாம், 1.5 லட்சம் வேண்டாம், வெறும் 50,000 ரூபா 50,000 ரூபா நீங்கள் முன்பணம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சொந்தமாக இடம் வேணும்னா இடமே வாங்கிக்கலாம், வீடு வேணாலும் வீடும் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6 சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பூஜை ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம பல்லடத்துக்கு ரொம்ப பக்கத்தில், அது வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் மதுரை ஹைவே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டரில் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டெவலப்பான ஏரியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வாங்குறாங்க. மெயின் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹைவே பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ஹைவே நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வந்து வீடு கட்டித்தரேன்னு சொன்னீங்க. 13,99,000 கட்டித்தரீங்க. அதோட தரம் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 அரசு மானியம் வாங்கி தர சொல்லிருக்கீங்க. எப்படி குவாலிட்டி கட்ட முடியும் உங்களால? குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம வீடு எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தான் நம்ம கஸ்டமருக்கும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ISO மெட்டீரியல் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். சிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராம்கோ, செட்டிநாடு இது மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ப்ரோ பிரிக்ல நம்ம பண்றீங்க? பிரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்ல தாங்க எல்லா மெட்டீரியலும் நம்ம கட்டி கொடுப்போம். ஓ, செங்கல்ல கட்டி தரீங்களா? செங்கல்ல கட்டி தரீங்க. சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு, ராம்கோ இந்த மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்றீங்க. அதுபோக கம்பி எல்லாமே ISO ஸ்டாண்டர்ட் தான் கட்டுங்களா? சோ மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்குள்ள செங்கல்ல கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. செட்டிநாடு, ராம்கோ சிமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ISO ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 13,99,000 இந்த மாதிரி ஒரு பெரிய லேஅவுட் கிட்ட பாத்தீங்கன்னா 3 ஏக்கர்ல சைட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு சொல்ல முடியாது. நீங்க வந்து சைட்டை வந்து பாருங்க. ஏன் சொல்றேன்னா கொஞ்சமான பிளாட் அவைலபிள் இருக்கு. ஏன்னா 3 ஏக்கர் சைட் வந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா புக் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து நம்ம வீடியோ பார்த்து ஒரு கஸ்டமர் வந்து சைட் இங்கே புக் பண்ண போறாங்க. நீங்க நேரில் வந்தீங்கன்னா இப்போ வடக்கு, கிழக்கு, கார்னர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா DTCP அப்ரூவ் சைட். அதாவது ஒரு மெயின் விஷயம், எல்லாமே பார்த்தீங்கன்னா DTCP அப்ரூவோட ஸோ ப்ராப்பராக வந்து நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ப்ரோ நம்ம பல்லடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் இருக்குங்க ப்ரோ. எந்த மாதிரி டெவலப்மெண்ட் நியர்பையில் இருக்குங்க ப்ரோ? நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாம் நிறையாவே இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங்ஸ்பெரி ஸ்கூல் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் ஸ்கூலும் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குதுங்க. ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான காலேஜ் இருக்குது. ஸோ பல்லடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அருணோதய மால் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்குதுங்க. அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல வந்து ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவினாசி பாளையம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 காலேஜுக்கு மேலே இருக்குதுங்க. AG காலேஜ் இருக்குது, டிப்ஸ் காலேஜ் இருக்குது, அப்புறம் ஏஞ்சல் காலேஜ் இருக்குதுங்க, ஜெய் ஸ்ரீராம் காலேஜ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் காலேஜ் அவைலபிள் இருக்கு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லடம் டு திருப்பூர் போகும்போது பாத்தீங்கன்னா LRG உமன்ஸ் காலேஜ் அவைலபிளா இருக்கு. காலேஜே பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 6 ல இருந்து 8 காலேஜ் சரௌண்டிங் உங்களுக்கு இருக்குதுங்க. ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்குது.
ஸ்கூல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, மல்டிபிள்ஸ் தேட்டர் அவைலபிளாக இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கிளினிக் நிறைய அவைலபிள் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பொன்னி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. நம்ம நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஈஸி அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 50 மினிட்ல நம்ம சைட் அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரோ இதில் வந்து எல்லாமே தெளிவாக சொல்லி முடிச்சாச்சுங்க ப்ரோ. வீடோட பட்ஜெட் சொல்லிட்டோம், 50,000 தான் வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டோம், 1,80,000 அரசு மானியமும் சொல்லிட்டோம் ப்ரோ. எனக்கு வந்து இடமா கொடுங்க ப்ரோ, நிறைய பேர் அப்படியும் கேட்பாங்க கட்டுங்களா? இடமா கொடுக்குற மாதிரி இருந்தா இங்க ஒரு சென்ட் என்ன ப்ரோ காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா 4,50,000 ரூபா. ஆனா இப்ப ஃப்ரீ லான்ச்சிங்கா பாத்தீங்கன்னா சென்ட் 4 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம். 4 லட்சம் தரான் இருக்கீங்க? ஆமா 4 லட்சம் ரூபாய்க்கு தரோம். சூப்பருங்க. அதாவது பாத்தீங்கன்னா 4,50,000 ரேட் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 லட்ச ரூபா. நீங்க 1000 வாட் சேனல்ல டேட்டா பார்த்துட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லுங்க. 4 லட்ச ரூபா பட்ஜெட்ல இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் மினிமமோட பிளாட் சைஸ் எவ்வளவு ப்ரோ கொடுக்குறீங்க? மினிமம் இங்க பாத்தீங்கன்னா நீங்க 1.5 சென்ட்ல இருந்தே எடுத்துக்கலாம். 1.5 சென்ட்ல இருந்து அப் டு நீங்க 10 சென்ட் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். 10 சென்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர் பிளாட் வாங்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு கார்னர் பிளாட் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு கார்னர் பிளாட் இருக்கு, இங்க ஒரு கார்னர் பிளாட், இங்க ஒரு கார்னர் பிளாட். கார்னர் பிளாட்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. வடக்கு கிழக்கு சைடு அவைலபிளா இருக்கு. அப்புறம் எல்லாமே ஒரே பட்ஜெட் கொடுத்துலாமா ப்ரோ? நம்ம எல்லாமே ஒரே பட்ஜெட் தான். இது வேரியேஷன்லாம் மற்ற பக்கம் பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டுக்குள்ள ஒரு ரேட் சொல்லுவாங்க. இங்க நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே ஒரே ரேட். அவரே சொல்லிட்டாரு, நீங்க எப்ப வந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சைட்டை புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. ஒரு சென்ட் வெறும் 4 லட்ச ரூபா பட்ஜெட், 4,50,000 போயிட்டு இடத்துல பாத்தீங்கன்னா 4 லட்சம் தரலான் இருக்காங்க. இதுக்கு புக்கிங் அட்வான்ஸா பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 நீங்க முன்மணம் கொடுத்தீங்கன்னா சைட்டை உங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா கரையுமே பண்ணி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதர் நம்ம சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு சைட் வாங்கணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. நியர்பை நம்ம ஹைவேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் 50 மீட்டர் தாங்க சைட்டு. நியர்பைல பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாம சோகோ ஐடி கம்பெனி நியர்பைல தான் இருக்குது. பாராப்பட்டியில 360 ஏக்கர்ல டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்டோட பாத்தீங்கன்னா சைட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தரமான சூப்பரான ப்ராஜெக்ட். சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 50 ஃபேமிலி ஆல்ரெடி குடி இருக்காங்க. எல்லா டெவலப்மெண்ட் சைட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்க. லோ பட்ஜெட் சைட்டு, லோ டவுன் பேமெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நம்ம பல்லடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. 6, 8, 11 மார்க்கெட் போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வெறும் 4 லட்ச ரூபாய்க்கு தரலான்ட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 லோ பட்ஜெட் சைட்டுங்க. நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இருக்கிறீங்க. நம்ம திருப்பூர் பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் இடமாவோ வீடாவோ தேடிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன் டைம் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். சைட்டில் என்ன டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 30 மணிக்கு ரோடு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. சைட்டை நேராக வந்து பாருங்கள். பேமெண்ட் நெகோஷியபிள் இருக்குது. இதுதான் ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு கிடையவே கிடையாது. ஒரு சென்ட் 4 லட்ச ரூபா பட்ஜெட்டு, மினிமம் 1.5 சென்ட் வாங்கிக்கலாம். இடம் ப்ளஸ் வீடு மாடி வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,99,000 ரூபா, 1,80,000 அரசு மானியம், வெறும் 50,000 முன்மணம். இதுதான் போதும். சரிங்களா? இது இருந்தீங்கன்னா டேட்டா வந்து பாருங்க. சைட்டை சூப்பராக உங்கள் பேரில் கிரையுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ரோ பாய் சொல்லுங்க ப்ரோ. பாய் ப்ரோ.